வணக்கம். இது லாங்காஃப் ஊடகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் அச்சுறுத்தல் விடுக்கும் படகுகளை சுட்டு வீழ்த்த ட்ரம்ப் அதிரடி உத்தரவு. இந்திய பெருங்கடலில் ஈரானிய எண்ணெய் ஏற்றிச் சென்ற கப்பலை மறித்து கைப்பற்றியது அமெரிக்கா. அமெரிக்க கடற்படை செயலாளர் பதவி விலகல். உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்ப காலம் இன்றுடன் நிறைவு. நாட்டில் மின்சார தடைக்கு இடமில்லை, அமைச்சர் நலிந்த உறுதி. தமிழகத்தில் வாக்குப்பதிவு நிறைவு, கருத்து கணிப்பு முடிவுகள் மீது திரும்பிய கவனம். தொடர்பென விரிவான செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் கன்னிவழிகளை பாதிக்க முயற்சிக்கும் சிறிய அல்லது பெரிய அளவிலான எந்தவொரு படகுகளையும் சுட்டு வீழ்த்தி அளிக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அந்நாட்டு கடற்படைக்கு கடும் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ சமூக வலைதள பக்கத்தில் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ள ஜனாதிபதி ட்ரம்ப் குறித்த பகுதியில் கன்னிவழிகளை வைக்கும் எந்தவொரு படகை கண்டாலும் எவ்வித தயக்கமுமின்றி தாக்குதல் நடத்துமாறு அறிவுறுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதன்படி கடல் மார்க்கத்தில் கன்னிவழிகளை பாதிக்கும் சிறிய படகுகளாக இருந்தாலும் அவற்றை அழிப்பதற்கு அமெரிக்க கடற்படைக்கு முழு அதிகாரமும் வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் எதிர்த்தரப்பினரின் சுமார் 159 கடற்படை கப்பல்கள் ஏற்கனவே கடல் மட்டத்திற்கு அடியில் மூழ்கடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரானில் இருந்து மசகு எண்ணெய் ஏற்றிச் சென்ற பொருளாதார தடைகளுக்கு உள்ளான கப்பல் ஒன்றை இந்திய பெருங்கடலில் வைத்து அமெரிக்க படைகள் மறித்து கைப்பற்றியுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள பாதுகாப்பு திணைக்களம் ஈரானுக்கு பொருள் ரீதியான ஆதரவை வழங்கும் கப்பல்களை தொடர்ந்து கண்காணித்து மறிப்போம் என எச்சரித்துள்ளது. குறித்த கப்பல் இந்த நாட்டிற்கும் சொந்தமில்லாத மற்றும் ஏற்கனவே தடைகளுக்கு உள்ளான கப்பலாகும். சர்வதேச கடல்சார் சட்டங்களின் கீழ் அமெரிக்க படைகள் இந்த கப்பலில் ஏறி சோதனையிட்டு அதனை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளன. ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்கா தனது முற்றுகையை தொடங்கியதிலிருந்து இதுவரை டஜன் கணக்கான கப்பல்களை அமெரிக்கா இடைமறித்துள்ளது. குறிப்பிடத்தக்க விடயம் என்னவென்றால் இந்த நடவடிக்கைகள் ஈரானுக்கு மிக அருகில் முன்னெடுக்கப்பட்டாலும் நீண்ட தொலைவில் உள்ள இந்திய பெருங்கடல் பகுதியில் வைத்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக செய்தி வெளியாகியுள்ளது. அமெரிக்க கடற்படை செயலாளர் ஜான் பெலான் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் கூறும்போது ஜான் பெலான் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் நிர்வாகத்திலிருந்து விலகுகிறார். கடற்படை துணை செயலாளர் கங்காவோ கடற்படையின் தற்காலிக செயலாளராக பொறுப்பேற்பார் என்பது தெரியவந்துள்ளது. கடற்படையின் தற்காலிக செயலாளராக பொறுப்பேற்பார் என்று தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்க கடற்படை முற்றுகை நடவடிக்கையை மேற்கொண்டு வரும் நிலையில் அதன் செயலாளர் பதவி விலகியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இதற்கிடையே ஜான் பெலான் போதுமான வேகத்தில் செயற்படவில்லை என்பதால் அவரை அதிபர் ட்ரம்ப் பணி நீக்கம் செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே பாதுகாப்பு செயலாளர் பீட் ஸ்கெக்ஸெத் உடனான கருத்து வேறுபாடு காரணமாக பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் கோரல் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை தற்போது நிகழ்நிலை ஊடாக மாத்திரமே விண்ணப்பிக்க முடியும் என்பதால் இன்று நள்ளிரவு 12 மணிக்கு பின்னர் விண்ணப்பிக்க முடியாது என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பம் கோரலுக்கான காலப்பகுதியானது காரணம் கொண்டும் நீடிக்கப்பட மாட்டாது என பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. எனவே இதுவரை 2026 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்காதவர்கள் உடனடியாக அதனை அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நாட்டில் எக்காரணம் கொண்டும் மின்சார தடையை அமுல்படுத்தும் எண்ணம் அரசாங்கத்துக்கு இல்லை என அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சருமான நலிந்த ஜெதிச தெரிவித்துள்ளார். தடையற்ற மின்சார விநியோகத்தை உறுதிப்படுத்துவதே அரசாங்கத்தின் முதன்மையான முன்னுரிமை. செலவு குறைந்த மற்றும் நம்பகமான மின் உற்பத்தி ஆதாரங்கள் மூலம் தற்போதைய நிலைமை வெற்றிகரமாக முகாமித்துவம் செய்யப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். 2025 தொடக்கம் 2026 ஆண்டுக்கான நிலக்கரி கொள்வனவு செயல்முறையில் ஏற்பட்ட சில குறைபாடுகள் குறித்து பேசிய அமைச்சர் அதன் காரணமாக மின் உற்பத்தியில் பாதிப்பு ஏற்பட்டால் அந்த சுமையை மக்கள் மீது சுமத்தப் போவதில்லை என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெளிவுபடுத்தியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். எந்த சூழலிலும் மின்சார விநியோகத்தை கட்டுப்படுத்தாமல் முறையான திட்டமிடல் மூலம் மின் தேவையை பூர்த்தி செய்ய அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெதிச மேலும் தெரிவித்துள்ளார். பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்று வரும் பலகட்ட சட்டமன்ற தேர்தல்களின் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் முக்கிய பகுதிகளில் வாக்குப்பதிவுகள் நிறைவடைந்துள்ளன. தற்போது மாநிலத்தில் வாக்குப்பதிவு முடிவடைந்துள்ள நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியீட்டின் மீது கவனம் திரும்பியுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதல்களின்படி நாடு முழுவதும் அனைத்து கட்ட வாக்குப்பதிவுகளும் நிறைவடையும் வரை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தரவுகளை வெளியிடவோ அல்லது ஒளிபரப்பவோ முடியாது. வாக்குப்பதிவு இன்னும் நடைபெற்று வரும் மாநிலங்களில் ஆரம்பகட்ட கணிப்புகள் வாக்காளர்களின் நடத்தையும்
செல்வாக்கு செலுத்தாமல் இருப்பதை உறுதி செய்வதே இந்த கட்டுப்பாட்டின் நோக்கமாகும். தமிழகத்தில் வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு இன்னும் நடைபெறவில்லை. 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி பிரதேசத்தில் நடைபெற்று வரும் சட்டமன்ற தேர்தல்களின் போது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நடத்துவதற்கும் வெளியிடுவதற்கும் இந்திய தேர்தல் ஆணையம் கடுமையான தடை விதித்துள்ளது. ஆணையின்படி நாடு தழுவிய இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு முடிவடைந்த பின்னரே பங்கேற்கும் அனைத்து மாநிலங்களுக்குமான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியிடப்படும். இந்திய தேர்தல் ஆணைய விதிகளின்படி ஏப்ரல் 9ஆம் தேதி காலை 7 மணி முதல் ஏப்ரல் 29ஆம் தேதி மாலை 6:30 மணி வரை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நடத்தவோ அல்லது வெளியிடவோ கூடாது. இந்த உத்தரவை மீறினால் அந்நாட்டின் 1951ஆம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் 12(6)(a) பிரிவின் கீழ் தண்டனை நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது. மேலும் கட்டுப்படுத்தப்பட்ட காலத்தில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நடத்துவது அல்லது வெளியிடுவது 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து தண்டனைக்குரிய குற்றமாகும் என்றும் அது கூறியுள்ளது. இதன் பொருள் என்னவென்றால், தமிழகத்தில் வாக்குப்பதிவு முடிவடைந்த போதிலும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் போக்குகள் பொதுவெளியில் தெரிய வருவதற்கு வாக்காளர்களும் அரசியல் பார்வையாளர்களும் முழு தேர்தல் கால அட்டவணை முடியும் வரை காத்திருக்க வேண்டும் என்பதாகும். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 095146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.